விஜய்க்கும் எனக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கல அப்படின்னா, அவருடைய நடிப்புக்கு மட்டும் இல்ல, அவருக்கே நான் ஒரு பெரிய ரசிகனா இருந்திருப்பேன். ஏன்னா, எனக்கு அவர அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நடிகர் நெப்போலியன். அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து அப்படியே எனக்கு வந்து இன்னும் பெரிய ஷாக்ல தான் இருக்குது. ஏன்னா, என்கிட்ட வந்து அவர் அப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட வந்து இன்னும் எதிர்பார்க்கல. எனக்கு பெரிய ஷாக் தான் அந்த விஷயத்த நான் எப்ப நெனச்சாலுமே. இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. அது இருந்தாலும் கூட, எனக்கு அந்த விஷயத்துலேருந்து இன்னும் மூவ் ஆன் ஆகல. ஆனா இப்பவும் நான் அவர் கூட பேச தயாரா தான் இருக்கேன். ஆனா அவர் என்ன நெனைக்கிறாரோ, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது மட்டும் கிடையாது, அவர பத்தியும், அவருடைய ஃபேமிலி பத்தியும் நெறைய விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா போயிட்டுருக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரியுது. மனுஷன் ஏதோ செய்ய போறாரு. ஆனா, அது வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்குது. அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அவர பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு டஃப்பான பெர்சன் அப்படின்னா விஜய். அதாவது மனசையே கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாரி வச்சிருப்பாரு. அத யாராலயுமே அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அவர ஒரே ஒரு விஷயத்துல தான் எனக்கு தெரிஞ்சு ஏமாத்த முடியும். அன்ப காட்டி வேணா அவர ஏமாத்தலாமே தவிர, அவர யாருமே எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே, அவருடைய உண்மையான இயல்பு சுபாவம் அப்படிங்கிறது இதுதான். இத தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, அத நெனச்சத சாதிக்காம விடமாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான பெர்சன். தான் எடுத்திருக்கிற ஒரு மேற்கொண்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், என்ன நெனச்சு ஒரு ஒரு தன்னுடைய எண்ண ஓட்டமா இருக்கட்டும், அதை செயலாக முடிச்சுட்டு தான் அவரு விடுவாரு. அவரு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, அதை எப்பாடுபட்டாவது முடிச்சிடுவாரு. யாராலயுமே அவர ஸ்டாப் பண்ண முடியாது. அவருக்கு இருக்கிற அந்த ரசிகர்களோட அன்பு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. ஸோ வந்து அந்த இது இருக்கிற வரைக்குமே அவர வந்து ஆ எந்த வெப்பன யூஸ் பண்ணியாவது அடிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கூட எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவரை பத்தின நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணி பேசியிருக்காரு நடிகர் நெப்போலியன். தொடர்ந்து அவர் பேசின விஷயங்கள தான் இதில நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, அவருக்கும் தனக்கும் பர்சனலா நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம, அவருடைய மனைவி குறித்த சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போக்கிரி படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து என்னை பார்க்க வந்தார். அவர் வந்து இந்த மாதிரி விஜயை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவருடைய ரொம்ப பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு என்ன கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் விடுவிடுன்னு சொல்லிட்டு அவருடைய கேரவனுக்குள்ளே போயிட்டேன். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வந்து என்னை வந்து இந்த மாதிரி சார் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ என்ன தடுக்கிற அப்படிங்கிற, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவரை அடிச்சுட்டேன். ஆனா ஏதோ வெளியில சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாரி அவரு வந்தவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே அவன்கிட்ட கேட்காம என்ன வந்து நீங்க எப்படி என்னுடைய அசிஸ்டன்ட்ட அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே செட்ல கிட்டத்தட்ட அங்க ஒரு 100 பீப்பிள்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க எப்படி என்னுடைய அசிஸ்டன்ட்ட அடிக்கலாம்? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் குடுத்தது? அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். நான் ரெஸ்ட் எடுக்கிறதுனால தான் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவன் என்னுடைய அசிஸ்டன்ட் என்னுடைய பேச்ச தான் கேட்பான். நீங்க எப்படி அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட அங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. அப்புறம் இந்த விஷயம் தொடர்பா அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் என்கிட்ட பேசல. நானும் படத்த முடிச்சு குடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி அதுக்கப்புறம் நானும் பேசிக்கல, அவரும் பேசல. நான் நெறைய தரம் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க நடந்தது ஒரு எதிர்பாராத சம்பவம். அதாவது அவரு கூட என்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு அவர்கிட்ட போயிருந்திருக்கணும். ஆனா நான் பண்ணுனது தான் அங்க ஒரு தவறு. ஆனா 100 பேருக்கு முன்னாடி என்ன அப்படி ஒரு கொஸ்டின் பண்ணுனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் சங்கடமா இருந்துச்சு அந்த விஷயம். அத எப்படி அத எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியல. ஆனா ஒரு அசிஸ்டன்ட்டுக்காக யாரு என்னன்னே பார்க்காம வந்து அங்க என்ன கேள்வி கேட்டாரு. அந்த ஒரு மனுஷன் தான் விஜய் எனக்கு தெரிஞ்சு. யாருக்காவது ஒரு பிரச்சனை, அவரை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவ அவ அவனுடைய ரசிகர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நிப்பாரு.
ஸோ வந்து அந்த விஷயத்த வந்து அவர்கிட்ட யாராலையும் மாற்ற முடியாது. எதுவுமே சேஞ்ச் பண்ணவே முடியாது. அந்த மனுஷன் அதனால தான் இன்னைக்கு வந்து மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நின்று இன்னைக்கு முதல்வராகவும் ஆயிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் டிவிக்கே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது நான் சந்தோஷப்பட்டேன். ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மக்களே வந்து இன்னைக்கு ஒரு 70 ஆண்டு கால அரசியலை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு மனுஷனை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, சம்வாட் அவர்கிட்ட ஏதோ இருக்கு, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனா அவர் சரியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரைட் கெஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர் இருக்கிறாரு. ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அவர் கூட நான் பேச எனக்கு எப்பவுமே தயார். ஆனா அவர் மனசுல அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவும் வருத்தப்பட்ட அந்த விஷயத்தை பத்தி நினைவு கூர்ந்து பேசியிருந்தாரு. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் எங்களுடைய லைஃப்ல நடக்கலைன்னா நான் இன்னமும் அவருடைய ரசிகனா கண்டிப்பா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக அவரை பற்றின அந்த விவாகரத்து விஷயத்த நான் கேள்விப்படும்போது நான் நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சாதாரண விஷயம். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால விவாகரத்து அப்படிங்கிறது வருது, அது ரைட்டு. ஆனாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது நடிகை கூட தொடர்பு படுத்தி பேசுறது அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது கம்ப்ளீட்லி ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 30 வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவருடைய படங்கள் வந்து மொழிமாற்றப்பட்டு இன்னைக்கு வேர்ல்டு வைடு இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இன்னைக்கு இல்லாத நடிகை த்ரிஷா எங்கேருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஷின் தான் வந்தது. ஏன்னா அவருடைய அந்த ஜேர்னியில் அவர் மீட் பண்ணாத நடிகைகள் இன்னைக்கு டாப்பாக இருக்கிற எவ்வளோ நடிகைகள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து அவருடைய படங்களில் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு போட்டி போட்டுட்டு வருவாங்க. ஸோ வந்து ஒய் த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இது சம்வாட் எங்கேயோ ஒரு கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி வந்து ஏதோ செட்டப் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்வாட் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. மேபி அந்த விவாகரத்தை வந்து யாரோ பெருசு பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது ஒரு ட்ராமா மாதிரி தான் பார்த்தோன்னே தெரிஞ்சுது. சம்வாட் அவருடைய ஜேர்னியை இன்டரப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவருடைய அந்த ஒரு டவுன்ஃபால் கொடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன பண்ணனாலும் சரி அவரை எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரசிகனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தலைவனுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மரியாதை ஒரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வந்து நீங்கள் ரசிக்கலாம், அவரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க விரும்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் குடும்ப விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது, கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை அந்த இடத்துல வச்சு பாருங்கள். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி 4 பேர் பேசலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது செலிப்ரிட்டிஸும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் மனசு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவங்க ஃபேமிலியில் வாட் எவர் ஹேப்பன்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதை பெருசு பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இதை பெருசு பண்ணுனா சஃபர் ஆக போகிறது அவர் கிடையாது. கண்டிப்பாக இதால் அவர் சஃபர் ஆக மாட்டார். ஆனால் அவருடைய ஜேர்னியில் தான் இன்டரப்ட் ஆனால் அதனால் மக்கள் தான் சஃபர் ஆவாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்கு, அது அப்படியே இருக்கட்டுமே, இது ஏன் நீங்கள் இன்டரப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவருடைய விவாகரத்தை பற்றி திரையுலகமே விமர்சனம் பண்ணும் போது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இது வரைக்கும் திரையுலகத்தில் குறைஞ்சது ஒரு 1000 டிவோர்ஸுக்கு மேலே நடந்திருக்கும். அப்படி இல்லாதது விஜய் விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இது பெருசு பண்ணுறதுக்கோ இதில் கருத்து தெரிவிக்கிறதுக்கோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்றும் இல்லை. அந்த மனுஷன் எப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையை சார்ந்தவங்களுக்கே தெரியும். அவரை பற்றி தனியாக சொல்லணுங்களாம் ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு நெப்போலியன்.